ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எஸ்கியூஎல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணி அதில் டேட்டா டைப் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த தடவை வந்து கன்ஸ்டன்ட் எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, ஸோ காலம் வந்து கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும், இல்லைனா ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எல்லாமே இப்போ லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ நானுமே அப்படி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பிரைமரி கீ நம்ம வந்து ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கன்ஸ்டன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் ஃபியூச்சர்லேயும். ஸோ கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி பண்ணாலுமே தப்பு இல்லை, கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து காலம்ஸ் கிரியேட் பண்ணாலுமே இஷ்யூ இல்லை. சரிங்களா? கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது போக போக நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ டேட்டா பேஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். டிபிஎம்எஸ் ஆர்டிஎம்எஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ சப் லாங்குவேஜஸ் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ யூஸ் கொரினா என்னது, ஷோ கொரினா என்னது, ஸோ அதை பற்றி எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட்டாக டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது பற்றி பார்த்துருப்போம். இப்போ அந்த டேபிளில் கன்ஸ்டன்ட் எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போதே நம்ம கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீஜர், பிரைமரி கீ, ஸோ இப்போ வந்து நாட் நல், ஸோ நல், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே டேபிள் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டேட்டா டைப் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி டேபிள் ஆட் பண்ணுறது பார்த்துருக்கேன். அது பண்ணாலுமே இஷ்யூ இல்லை. இப்போ கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கன்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்கியூஎல் வந்து லாட் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அது ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் இருக்குது. அந்த யூஸ் எந்த கன்ஸ்டன்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மெயினாக நம்ம 2 பார்க்கலாம். போக போக வந்து ஃபியூச்சரில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீயோட யூஸ். சரிங்களா? ஸோ பிரைமரி கீனா ஒன்றும் இல்லை. ஸோ காலம்ஸ் வந்து does not allow null values and does not allow duplicate values. டூப்ளிகேட் வேல்யூஸுமே அலோவ் பண்ணாது, நல் வேல்யூமே அலோவ் பண்ணாது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் எடுத்துருக்கேன்ல, ஸோ கிளாஸ் ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து பிரகாஷன் இருப்பான், ஸோ வந்து பாலாஜின்னு இருப்பான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிஷோரன் இருப்பான், அசோகன் இருப்பான், அது மாதிரி நிறைய பேர் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பர் தான் பிரைமரி கீ. சரிங்களா? இப்போ வந்து காலேஜில் இருக்கீங்க, ஸோ ஒரு 46 பேர் படிக்கிறீங்க, ஒருத்தருக்கு 2 ரோல் நம்பர் வராது. கரெக்டாக? ஸோ அதான் எக்ஸாம்பிள். எங்கெங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அங்கே பிரைமரி கீ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சினாரியோவில் நான் வந்து சீரியல் நம்பருக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு யூஸ் பண்ணணுமே பிரைமரி கீ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அட்ரஸ்க்கு யூஸ் பண்ணணுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அட்ரஸ் வந்து ஒரே வீட்டில் ஒரே அட்ரஸில் 2 பேர் இருக்க சான்ஸ் இருக்குது, அண்ணன் தம்பி. ஸோ ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் படிக்கலாம், ஒரே இதில் 2 பேர் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ வந்து இப்போ அசோக்னு இருக்காருன்னா அசோக் கேர்னு இருக்கும், அசோக் எம்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அசோக்லேயே 2 பேருமே இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே ஒரே மாதிரி பே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீரியல் நம்பர் வந்து டூப்ளிகேட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? நல் வேல்யூவும் அலோவ் பண்ணாது, ஸோ நல் வேல்யூவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால வந்து நான் பிரைமரி கீயாக, ஸோ ஸ்டூடெண்ட் காலம் வந்து நான் பிரைமரி கீயாக எடுத்துக்க போகிறேன். ஸோ பிரைமரி கீனா இதான். ஸோ டஸ் நாட் அலோ நல் வேல்யூஸ், டஸ் நாட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ். சரிங்களா? இப்போ வந்து நாட் நல் பார்ப்போம். நாட் நல் இப்போதைக்கு மெயினாக நம்ம ரெண்டு பற்றி பார்க்கலாம். ஸோ நாட் நல் வந்து யூசஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ டஸ் நாட் அலோ நல் வேல்யூ, பட் அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ நல் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணாது, பட் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணும். சரிங்களா? இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ நேம், அட்ரஸ்ஸு, ஸோ இப்போ நல் வேல்யூஸ் வந்து எதுக்குமே இது பண்ணாது, ஸோ ஆட் பண்ணிக்காது. சரிங்களா? ஸோ 0 இல்லை பிளாங்காக இருந்தால் அது எடுத்துக்காது, எரர் அடிக்கும். இப்போ வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்த்தோன்னா, ஸோ ஒரே நேமில் வந்து 2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம நாட் நல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நேமில் 2 பேர், ஒரே அட்ரஸில் 2 பேர், ஒரே சேம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே அண்ணன் தம்பி இருந்து ஒரே கிளாஸில் படித்தாங்கன்னா 2 ஃபோன் நம்பரும் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம நாட் நல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஸோ எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா, ஸோ கன்ஸ்டன்ட்டோட கிரியேட் பண்ணுறது பெனிஃபிட். ஸோ ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ நம்ம 2 டேபிளாக கிரியேட் பண்ணுறோம்.
சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரின் கீல யூஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஆட் பண்றதுக்கு இப்பயே நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால வந்து அந்த மாரி யூசஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ, வந்து பில் நம்பர் ஒரே பில் நம்பர் எல்லாருக்கும் வராது. இப்போ நீங்க ஃபோன் வாங்குனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சீரியல் நம்பர், பில் நம்பர் இருக்கும். ஸோ, ஐஎம்இஐ நம்பர் இருக்கும். ஸோ, அந்த மாரி தான் பேசிக் கான்செப்ட். எங்கெங்க நம்மளுக்கு வேணுமோ நம்ம அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இங்க மட்டும் தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா, ஸோ, இப்போ உங்களோட வெப்சைட்டோ எங்கேயோ ஸோ, ஒரே ஃபோன் நம்பர் வந்து மறுபடியும் வரக்கூடாதுன்ற மாரி போட்டீங்கன்னா, ஸோ, அப்போ டிஃபரெண்ட் ஃபோன் நம்பர் இருக்கும். அங்க நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ, அந்த மாரி நெறைய இருக்கு. டேட்டாபேஸ்ல வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப ஏற்கனவே நான் வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ, செலக்ட் ஒரே நிமிஷம். செலக்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஏன்னா வந்து டேட்டாபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரி இது டேபிள் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் வந்து ஸ்கூல் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ, ஸ்கூல் டேட்டாபேஸ்ல 12ன்னு இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூஸ் சிஸ் டேட்டாபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் அங்க போயிட்டு ஸோ, சிஸ் வந்து சூஸ் ஆயிடுச்சு. ஸோ, ஹைலைட் ஆயிருக்கு சொன்ன மாரி. இப்ப அங்க போயிட்டு நான் வந்து அ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 12th. ஸோ, இப்படி குடுத்தா எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா, அங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட்ன்னு ஒண்ணு இல்ல. இப்பயும் அதே தான் யூஸ் ஸ்கூல். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்காது. ஏன்னா ஸ்கூலுக்குள்ள 12th ஸ்டாண்டர்ட்ன்றது இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுவும் டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணல. ஸோ, அதனால வந்து வேல்யூஸ் நம்மளுக்கு காமிக்கல. ஸோ, வந்து இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட்ன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஆல்டர் யூஸ் பண்றேன். ஆல்டர் வந்து ஒரு 5, 6 இது இருக்கு. சரிங்களா? லைக் 5, 6 டைப்ஸ் இருக்கு. ஸோ, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு இப்படி மாடிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட்டிங்லயே போட்டுறலாம். சரிங்களா? ஆல்டர் டேபிள் நேம் வந்து 12th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? மாடிஃபை. ஸோ, காலம் நேம் போடணும். நான் எஸ்என்ஓ போட்டு ஸோ, இப்போ வந்து நான் பிரைமரி கீ குடுக்குறேன். சரிங்களா? எஸ்என்ஓ இதுக்கு வந்து இன்டிஜர் அண்ட் பிரைமரி கீ. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரே நிமிஷம். 12th ஸ்டாண்டர்ட். ஸோ, ஏற்கனவே பிரைமரி கீ நான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ, அதனால அப்படி அடிக்குது போல. ஒரே நிமிஷம் பார்க்கலாம். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ, டிஸ்கிரிப்ஷன்னா ஒண்ணும் இல்ல. ஸோ, அந்த டேபிள்ல வந்து நம்ம வந்து என்னெல்லாம் காலம்ஸ்ல வந்து பிரைமரி கீ ஆட் பண்ணியிருக்கோமா, என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அத பத்தி சொல்றது தான் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? அது லாஸ்ட்டா நான் சொல்றேன். ஒரு கிளான்ஸ் மாரி குடுக்குறேன். இப்போ வந்து 12th சரிங்களா? ஏற்கனவே பிரைமரி கீ இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ, பிரைமரி கீ வந்தது. இப்போ வேர்கேர்ல வந்து எந்த வேல்யூவும் இல்ல. கன்ஸ்டன்ட்டும் இல்ல. இப்போ நான் அங்க குடுக்குறேன். ஸோ, மாடிஃபை ஸ்டூடண்ட் நேம். ஏன்னா வந்து ஏன் வந்து நான் இங்க குடுக்குறேன்னா, வேர்கேர் 20. ஸோ, ஸ்டூடண்ட் நேம் 20 அவ்வளோ பெருசா இருக்காது பேர். ஓகேங்களா? ஸோ, இப்போ நான் அதே குடுக்குறேன். வேர்கேர் சரிங்களா? 20ன்னு போட்டு ஸோ, இது வந்து ஸ்ட்ரிங் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? வேர்கேர் 20ன்னு போட்டு அதோட பார்க்கலாம். ஸோ, நாட் நல் குடுக்குறேன். நாட் நல்னா டஸ் நாட் அலோ நல் வேல்யூ பட் அலோ டூப்ளிகேட் வேல்யூ. கரெக்ட்டா? ஸோ, இப்போ வந்து நாட் நல் குடுத்துருக்கேன். ஸோ, இப்போ வந்து இது பண்றேன். ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ, வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் போட்டு ஸோ, இப்போ குடுக்குறேன் பாருங்க. ஸோ, வந்து நாட் நல் வந்து அப்ளிகபிளா இருக்கும். சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோன்னு வந்திருக்கும். நல் வேல்யூ நாட் நல் அப்ளிகபிளா இருக்கும். ஸோ, இது வந்து இதுவும் ஆயிருக்காது. லைக் வந்து டூப்ளிகேட் வேல்யூ வந்து எடுத்துக்கும். சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோன்னு இப்போ இங்க எஸ்ன்னு இருக்கா? எஸ் அட்ரஸ் இப்போ அதுவும் பார்க்கலாம். ஸோ, எஸ் அட்ரஸ் சரிங்களா? அதே வேர்கேர் 50. ஸோ, அட் அ டைம்ல நம்மளால 2 பிரைமரி கீ நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, பிரைமரி கீனா ஒண்ணு தான். சரி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ அதான் நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நாட் நல் இங்க எஸ்ன்னு இருக்கு பாருங்க. எஸ்ன்னு இருக்கா? இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்றேன்.
டிஸ்கிரிப்ஷன் டிஎஸ்சின்னு. இதே வந்து இந்த டிஎஸ்சி வந்து ஆர்டர் பையோட போட்டால் அது வந்து டிசைனிங் ஆர்டர். ஸோ தனியாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அலோ நல் வேல்யூ பட் அலோ டூப்ளிகேட் வேல்யூ அலோ ஆகும். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து ஃபீஸ் வந்து நம்ம நல் வேல்யூ வந்து அலோ பண்ண வேணாம். ஏன்னா ஃபீஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோன் நம்பருமே நல் வேல்யூ வந்து இருக்கட்டும். ஸோ வந்து அங்கே ஃபோன் நம்பர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம. ஸோ நம்மளுக்கு எது ரெக்குயர்மெண்ட்டோ அதை நம்ம யூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஒரே ஃபீஸ் இருக்குன்னா நாட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சினாரியோவில் நான் யூஸ் பண்ணல. போக போக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்ட்டு. சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்டு நம்ம வந்து காலம்ஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு ஆல்டர் போக போக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேயே நம்ம கொடுத்துடலாம். இங்கேயே நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இங்கே கூட கொடுக்கலாம். இங்கே வந்து பிரைமரி கீ நாட் நல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதான் சார் இப்போ இதான் இது டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் 2 டைப் பார்த்துருப்போம். பிரைமரி கீ நாட் நல். ஓகேங்களா? ஸோ போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ யூஸ் டு டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து டேபிள் 12th ஸ்டாண்டர்ட் அது போடும்போது அதில் வந்து நான் பிரைமரி கீ கொடுத்துருக்கேனா நாட் நல் கொடுத்துருக்கேனா வேறு ஏதாச்சும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணியிருக்கேனா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வருதுல டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அது வந்து காமிக்கும். ஸோ அதான் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் டேபிள் நேம். அவ்வளோதான். இதான் டிஸ்கிரிப்ஷன் டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் போட்டால் நம்ம வந்து ஷோ ஆகும். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ இதுதான் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? நம்ம ஃபீல்டுனா ஸோ காலம்ஸ் நேம்ஸு டைப் இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கிறோமா கீ பிரைமரி கீ எங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நாட் நல் யூஸ் பண்ணியிருக்கேனா ஸோ அதை பற்றி எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதில் வந்து இன்சர்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா எப்படி உள்ளே ஃபீட் பண்ணுறது ரோஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே பாய்.